எல்லா மரணத்திலும் இறந்தவங்களை குறித்து எல்லாரும் நற்சாட்சி சொல்லுவாங்க. அப்பா கூட கொஞ்ச நாள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, அப்பா கூட நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது மற்ற ஊழியர்கள் அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கிற பைபிளை தான் நீங்கள் படிக்கிறீங்களா? ஏன்னா அவர் ஒரு வாக்குத்தத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா மிச்சத்தை எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனால் அப்பா படிக்கிற வசனங்கள் பைபிளில் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும். தோண்டி தோண்டி வாசிப்பாங்க. நான் மிகைப்படுத்தி கூட சொல்லலைன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட பைபிளை எடுத்து பார்த்தா ஆசையாக இருக்கும். பக்கம் பக்கமாக வசனம் எழுதி எழுதி வச்சுருப்பார். 24/7 ஒரு ரூமில் விட்டு ப்ரேயர் பண்ண சொன்னால் கூட அந்த மனுஷனால் ஜெபிக்க முடியும். இங்கே எத்தனை பேரால் அப்படி முடியும்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றுன்னு வாழ்ந்த பரிசுத்தவான்கள்ல எங்கள் அப்பா ஒருத்தர். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து தங்கினார். என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். அப்போ திரும்ப திரும்ப ராஜாத்தின்னு கூப்பிடுவார். எங்கள் எல்லாரையும் அப்படி தான் கூப்பிடுவார். உனக்கு அப்பா ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, உனக்கு அப்பா ஒன்றுமே சேர்க்கலை. ஏன் அப்போ அவர் எது கொடுத்தாலும் அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவார். ஒரு நாள் கூட அப்பா அதை சேர்த்து வைக்கல இதை சேர்த்து வைக்கல நாங்கள் நினச்சதே இல்லை. இவரை சொல்லுவேன், நீங்கள் பார்த்து வச்ச சொத்துப்பா இவர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்பா நற்சாட்சி, முன்மாதிரியான வாழ்க்கை, சாட்சி உள்ள ஜீவியம், இப்படி பல சொத்துக்களை எங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலைனே சொல்லிக்கொண்டு அவருடைய காலத்தை முடித்தார். அப்பாவை பார்த்து நிறைய பாடம் கற்றுக்கணும். ஒரு 4 வயசு குழந்தை தாத்தான்னு மெசேஜ் அனுப்புனா இவ்வளோ பெரிய மனுஷன் உக்காந்து ரிப்ளை அனுப்புவார். அவ்வளோ ஊழியத்தில் அந்த மாதிரி தாழ்மெல்லாம் எல்லாருக்கும் வருமா எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அப்பாவோட இருந்த நாட்கள் ரொம்ப எனக்கு பிரயோஜனம் உள்ள நாட்கள். எப்போனாலும் அப்பாவுக்கு தான் எதுனாலும் ஃபோன் பண்ணுவேன். இனி யாருக்கு பண்ணுவோம் தெரியல. ஆனாலும் அப்பா மாதிரி ஒரு தேவ மனுஷனுக்கு பிறந்ததுக்காக நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த பலிபீடத்தில் நின்று ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அறிக்கை பண்ணுறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையில் மனுஷ தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு வசனம் இருக்குது. சாமுவேலை குறித்து தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் அந்த மாதிரி அப்பா அவருடைய ஜெபமே வேதமே அவருடைய வாழ்க்கை. சர்ச்சில் உள்ள பசங்களை அப்பாவுக்கு வண்டி ஓட்ட அனுப்புனா வந்து சொல்லுவாங்க, ஆண்டி எப்படி தாத்தா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எப்பவும் பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு, ஆண்டவருக்கும் பிரியம் உள்ளவராய். அதே மாதிரி ஒருத்தர் கூட அப்பாவை கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தகப்பனை நினைத்து கிறிஸ்துவனுடைய ஒரு சின்ன முன்னடையாளமாக அவரை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எல்லாரும் வாழணும்னு அப்பாவை பார்த்து ஒரு மனதில் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா எங்கள் எல்லாருக்கும் தரணும்னு நீங்களும் ஜெபிச்சு கொள்ளுங்கள். தாத்தா என்கிட்ட கடைசியாக பேசும்போது சொன்னாங்க, உங்கள் ரூமில் வந்து அபிஷேகத்தின் சத்தம் கேட்கணும், பாடலின் சத்தம் கேட்கணும் அப்படின்னு. தாத்தா மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் உள்ள ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. தாத்தா எப்பொழுதும் நாங்கள் ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் வந்திருந்தாங்கன்னா காலைல எந்திரிக்கும் போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், ரிட்டர்ன் வரும்போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், நைட்டும் அவங்க பாடல் சத்தம் கேட்கும். எப்போ வீடெல்லாம் அமைதியாக இருக்கோ அப்போ கரெக்டாக வருவாங்க, வந்து பாடுவாங்க. லீவ் டைமில் அவங்க என்ன வந்து எழுப்புவாங்க, வந்து சிரிச்சுக்கிட்டே எழுப்புவாங்க, கொஞ்சிட்டே எழுப்புவாங்க. இப்போ அதை மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஆறுதலுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நான் ரொம்ப டைம் நம்ம